ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ அப்சல் அகமது. ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு கிராமம், அங்கே ஃபுல்லாகவே ஃபார்மிங் தான், விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே புதுசாக ஒருத்தர் அந்த கிராமத்துக்கு போயிருக்காரு. கிராமத்தை பார்த்தா எல்லா இடத்துக்கும் பச்சை பச்சைன்னு இருக்கு. ஒரு ஒரு 5 ஏக்கர்ல பார்த்தீங்க அப்படின்னா, அப்பதான் லைட்டாக ஒரு புல்லு மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா முளைச்சிருக்கு. பார்த்துருக்காரு. பார்த்தா ஸோ இப்பதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நட்டுருக்காங்க போல இருக்கு அப்படின்னு. அந்த லேண்ட் ஓனர் டெய்லி என்ன பண்ணுவாரு அப்படின்னா தண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. கடைசியா ஒரு 90 டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அது செம்ம ஸ்பீடா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வளர்ந்துருச்சு. வளர்ந்து அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபார்மருக்கு வந்து ஹியூஜ் ப்ராஃபிட், ரொம்ப நல்ல ப்ராஃபிட். இதை பார்த்து இவர் வந்து என்னடா இது இவ்வளோ சீக்கிரத்துல இவ்வளோ மணி என்ன இருக்கு அப்படின்னா கிடைச்சதுக்கு நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி இதை வாங்கி நடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மரை போய் கேட்டிருக்காரு. என்னங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்லி பேம்பு, ஒரு அரிய வகை பேம்பு, இதை நட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு இருக்காரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இவன் ஒரு 5 ஏக்கர் லேண்ட்ல வாங்கி என்ன பண்ணிட்டாருன்னா பேம்புவை நட்டுட்டாரு. நட்டுட்டு ஃபர்ஸ்ட் டே தண்ணி ஊற்றிருக்காரு, ஒண்ணுமே நடக்கல. செகண்ட் டேவும் என்ன ஆகலை அப்படின்னா நடக்கல. தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, ஒரு 30 நாள் பார்த்ததுக்காரு, ஒண்ணுமே என்ன ஆகலை அப்படின்னா தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பேம்பு என்ன ஆகலை அப்படின்னா வெளியே வரவே இல்லை. ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குன்னு சொல்லி மறுபடியும் அந்த ஃபார்ம் ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணாங்க இல்லையா, அவரை போய் பார்த்ததுக்காரு. என்ன சார் உங்களுக்கு வந்து 90 டேஸ்ல முடிஞ்சிருச்சு, எனக்கு என்ன அப்படின்னா 30 டேஸ் நான் என்ன பண்ணிட்டேன், ஊத்திட்டேன், ஒரு சின்ன பிட்டு கூட வெளியே வரவே இல்லை, என்ன நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா இல்லை உரம் ஏதாவது போடணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது பார்த்துருக்காரு. உங்களுக்கு யார் வந்து 90 டேஸ்ல இது வந்துச்சுன்னு சொன்னா 5 இயர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி ஊற்றணும் இந்த பேம்புக்கு. 5 இயர்ஸ் இது ரூட்டை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ராங் பண்ணும். நெக்ஸ்ட் 90 டேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா பெருசாயிடும். ஸோ நீங்க பார்த்தது வந்து லாஸ்ட் 90 டேஸ் தான் நீங்க பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் நான் பண்ண ஹார்ட் ஒர்க், எஃபர்ட் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா அப்படின்றது. இதுக்கு இப்போ சமசாக்கு அப்போ இது வரணும் அப்படின்னா இன்னொரு என்ன பண்ணணும், 5 இயர்ஸ் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு. மேக்ஸிமம் இந்த ஸ்டோரி நமக்கு எல்லாத்துக்குமே ஹிட் ஆகும். ஒருத்தவங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த சக்சஸை மட்டும்தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். ஈஸியா கிடைச்சிருச்சியா, ஒவ்வொரு நைட்ல கிடைச்சிருச்சியான்னு. அந்த சக்சஸ் கிடைச்சதுக்காக டே அண்ட் நைட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அதை யாருமே அந்த ஹார்ட் ஒர்க்கை பத்தி, ப்ராசஸ் பத்தி பேசவே மாட்டோம். எப்பயுமே ஒரு சக்சஸ் வேணும் அப்படின்னா சக்சஸ் எப்படி கிடைச்சதுக்கு அந்த சக்சஸ்ஃபுல் பர்சனை ஃபாலோ பண்ணது இட்ஸ் குட் திங். பேக்ரவுண்ட்ல அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, எந்த மாதிரி பர்சனோட பேசுறாங்க, அவங்க பிஹேவியர் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, என்ன மாதிரி ஸ்கில் செட் வச்சிருக்காங்க, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணணும். ஓவர் நைட்ல சக்சஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான் அப்படின்னா டே அண்ட் நைட் உட்காந்து அந்த பையன் படிக்கிறான், அதனால என்ன பண்ண முடிஞ்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடிஞ்சுச்சு. சேம் பிரின்சிபல் ஒரு பணக்காரர் இருக்காரு அப்படின்னா நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் அவ்வளவு மணி ஏர்ன் பண்ணியிருக்காரு. டக்குன்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா யாரும் என்னப்பா ஓவர் நைட் வந்துட்டான், எத்தனை வருஷம் எஃபர்ட் போட்டிருப்பாரு, எவ்வளவு பிசினஸ்ல லாஸ் பண்ணியிருப்பாரு, எவ்வளவு கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேஜ் வந்திருக்காங்க. ஸோ சக்சஸ் அப்படின்றது இட்ஸ் அ ப்ராசஸ். ஓவர் நைட் கிடைக்கிறது கிடையாது. ப்ராசஸ்லையும் அந்த பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் நமக்கு அந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா நம்மளாலையும் சக்சீட் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.